ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுதான் டாப் கால்ஃபு. இது பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர்லேருந்து நம்ம விளையாட முடியும். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. பார்த்திங்கன்னா வீக் டேஸில் கூட நிறைய கார் நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்கிங் லாட் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே போனால். ஸோ உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் பாருங்களேன், எத்தனை ஸ்டைலாக அழகாக இருக்குது பாருங்கள். டாப் கால்ஃப்னு சொல்லிட்டு மேலே எழுதி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஆர்கிடெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ பில்டிங்க, அதனால் இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஸ்லோவாக உங்களை அங்கே உள்ளே நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் உள்ளே வாங்க என் கூட, ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நல்ல என்ட்ரன்ஸ் நல்ல பெருசாக தான் இருக்குது. உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்ம லாபிலேருந்து உள்ளே போகும்போது அந்த விளையாடுற ஏரியா இது பின்னாடி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கியூபிக் மாதிரி கொடுத்துட்றாங்க ஒரு ஃபேமிலிக்கும். ஸோ ஃபேமிலின்னு இல்லை, நம்ம வந்து கேதரிங் பண்ணுறதா இருந்தாலுமே ஒவ்வொரு கியூபிக் கொடுத்துட்றாங்க. ஸோ ரிலாக்ஸ்டாக ஜாலியாக உட்காந்துக்கலாம் பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த உள்ளே போன உடனே வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடம். இப்போ நம்ம இங்கே விளையாடுற இடத்துக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்களா, ஏதோ ரவுண்டாக ஏதோ இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம கோலு. அதில் தான் அந்த பாலை நம்ம தூக்கி ஆக்சுவலி அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தூக்கி அடிக்கணும். அதுதான் ஆக்சுவலாக நமக்கு எல்லா ஃபுட்டும் கூட அங்கே கிடைக்கிது. நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே விளையாடிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், ஸோ அந்த ஸ்டிக் வச்சு நல்லா சூப்பராக அடிக்கிறாங்க. இந்த பால்ஸ்லாம் போய் விழுது பாருங்களேன், பறக்குது பார்த்திங்களா? நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பறந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக இல்லைங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். இதுக்கப்புறம் இன்னும் 2 ஃப்ளோர்லேருந்துமே அடிக்கலாம் இதே மாதிரி. இதுதான் அந்த ப்ளூ கலரில் காமிக்கிறேன் இல்லைங்களா? இதுதான் வந்து அந்த மிஷினு. அதுக்கப்புறம் இந்த பால்ஸை காமிக்கிறேன் பாருங்களேன், குட்டியாக ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா? அது எல்லாமே அடிக்க அது போயிட்டு விழுது. இதெல்லாம் என்னன்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் நம்ம என்ன மாதிரி விளையாடுறோம், எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன்லேயுமே வந்துடும். நம்ம நேமோட எல்லாமே டிஸ்பிளே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்யூட்டாக ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் பால்ஸை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மிஷினு. ஏன்னா கையில் எடுக்கவே முடியாது பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.